கனியக்கா கோல் மூட்டி அந்த கனியக்கா குரூப்பிசம் அந்த கனியக்கா ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த ஓட்டு நாமினேஷன் விஷயத்துல எஃப்ஜேக்கு போடு இல்லைனா வந்து பிரச்சனை அப்படின்னு அந்த குரூப்பாக பேசுகிறாங்களே சாண்ட்ரா, நான் அது பேசல, அதில் நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது, அது பேசணும்னா டீட்டெயிலாக பேசணும். அப்போ சொன்னப்போ நீ எஃப்ஜேக்கு போடாமல் வினோத்துக்கு போட்ட வினோத் தான் உனக்கு எதிரி. ஆனால் இப்போ டாஸ்கில் வந்து கனியக்கா பிரச்சனை எஃப்ஜே பிரச்சனைனா இப்போ அந்த பொண்ணு டாஸ்கில் தன்னோட கேம் ஆட பார்க்கும்போது உன் பிரச்சனை எடுத்துன்னு வந்து பர்சனல் அந்த பொண்ணு ஆனால் அந்த பொண்ணு கேமை எப்படி ஆடும்? அப்போ அந்த இடத்துல தான் வந்து அந்த சாரி சொல்கிற சார் நீயும் சாரி சொல்ல வேணாம் அவளும் சாரி அது மீன் அரோராவும் சாரி சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற இடத்துக்கு போய் இன்னைக்கு ராஜாங்கம் டாஸ்க்லையுமே அது திருப்பி அந்த அரோரா வந்து சில்லாவலிங்க அது என்ன சொல்றது இது காக்ரோச் கற்பாம்பூச்சின்னு சொல்லுவேன். கற்பாம்பூச்சி கண்டென்ட் எல்லாம் தானே உங்களுக்கு ப்ரொமோல வந்துச்சு. அந்த லெவலில் தான் ப்ரொமோலாம் போயிட்டு இருக்கு பிக் பாஸ் டீம் இந்த சீசன் ஷோ. ஏன்னா கண்டென்ட் கொடுக்குற பாரு சைலண்ட் ஆயிட்டாங்க, உங்களுக்கு டிஆர்பி இல்லை, கற்பாம்பூச்சி கண்டென்ட் எல்லாம் எடுத்து போடுறீங்க, அந்த லெவலில் போயிட்டு இருக்கு. இதில் பாரு வந்துட்டு நீங்கள் 2 நாள் நான் சொன்ன மாதிரி வெளில அமிச்சிருங்களேன், இல்லை 2 நாள் வந்து அவளுக்கு ரெஸ்ட் கொடுங்களேன் அந்த கண்ணில் அடிப்பட்டதுக்கு, இல்லை 2 நாள் சீக்ரெட் ரூமில் வைங்களேன், தறிக்கிட்ட போடும் உங்கள் ஷோ ஒன்றும் இல்லாமல். அதுக்கான ஃபர்ஸ்ட் சாட்சியாக தான் இந்த 2 நாளாக உங்கள் ப்ரொமோலாம் காட்டுறீங்க. ஆடுறது பாடுறதை வச்சு நீங்கள் 24 மணி நேரம் ஓட்டுருவீங்களா? லைவ்லையோ 1 ஹவர்லையோ ஜனங்க டிவியை மூடிட்டு போயிடுவாங்க. இப்போ டிஆர்பிக்கு என்ன பிச்சை எடுப்பீங்க? அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த அரோரா இன்னைக்கு காலையில் வியனா கிட்ட உட்காந்து பேசிச்சு, அவருக்கு என்ன அவ்வளோ ஈகோ, ஒரு சாரி கேட்டால் என்ன குறைஞ்சி ஏமா நீ அந்த சைடுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணுற விக்ரம்க்கு, உனக்கும் பாருக்கும் நடுவில் வேற பிரச்சனை போயிட்டு இருக்கு, அந்த பொசசிவ்னஸ் ட்ரையாங்கிள் லவ்னு. இதனால தான் நீ கமருதீனை உசுப்பேத்தி விட்ட. அப்போ திவாகர் பாருக்கு சப்போர்ட் பண்ணுறாரோ இல்லைனா திவாகர் பாருக்குள்ள ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா அங்கே நடுவில் புந்து நீ குட்டையை குழப்ப பார்க்குற. இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த பாரு பொண்ணு இல்லைனா திவாகர் நடுநாட்டில் அந்த சைடுக்கும் மாறாரு, அந்த ஆளுக்கு அன்ஸ்டேபிள் மைண்டு தாங்க அன்ஸ்டேபிள்னு சொல்ல முடியாது, எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி கொஞ்சம் கன்னிங் தான் அந்த ஆளுமே. பட் ஆனால் பாரு கேமுக்காக ஒன்று பண்ணுறாங்க, அவள் பர்சனலை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து கேமில் விட்டுட்டான் அந்த ஆள். அப்போ பாரு வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இன்னைக்கான விஷயத்தில் டாஸ்க்காக மட்டும் பார்த்தாருலன்னா பர்சனல் வேணான்னு ரொம்ப அந்த லைனை தாண்டாமல் ரொம்ப நெளிவு சுழிவாக அந்த பொண்ணு சூப்பராக ஹேண்டில் பண்ணிச்சு அந்த ப்ரெஷரை. அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் திருப்பி இன்னைக்கு காலைல பஞ்சாயத்தில் அந்த அரோரா பொண்ணு அதை எடுத்துகிட்டு வரவும் இந்த ஆளும் வாயை விட்றாமல் லூஸ் டாக்கு நிறைய விட்டுடுறாரு. அவன் கானா வினோத்து அந்த சைடில் அந்த விக்ரமா அவன் கானா வினோத்தை நல்லா பேச விட்டுட்டு மற்றவங்களெல்லாம் நல்லா பேச விட்டுட்டு அந்த இவனுக்கான இன்னொருத்தன் அந்த அமித் அதுக்கப்புறம் அந்த கமருதீன் ஏன்னா கமருதீனுக்கும் முட்டிச்சுல எல்லாரையும் நல்லா பேச விட்டுட்டு அந்த பிரஜன் இவங்களெல்லாம் பேச விட்டுட்டு நல்லா வந்துட்டு ராஜாவும் அவன் இங்கே வாயை திறக்கல. ஆனால் இந்த பக்கம் ராணி அவன் மட்டும்தான் பேசிட்டு இருக்கா. அவளுக்காக நன்னோட்ல இருந்து கனி பேசுது, அதுவும் உள்ள வன்மத்தை வச்சுட்டு தான் பேசுது, வேற வழியெல்லாம் பேசுது. சபரியா வாயே திறக்கவே இல்லை. அவன் பண்ணனா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவன் வாயை திறக்கல. நம்ம வாயை திறந்து அந்த கிரெடிட் ஏன் இந்த கிங்டம்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கான். நீங்கள் நேற்று கூட பார்த்துருந்தீங்கன்னா 1 ஹவரில் வந்துச்சான்னு நான் பார்க்கல. அந்த ராணி பதவி வரும் இல்லைங்களா பாருக்கு, அப்போ கண்ணழகின்னு சொல்லி தான் இன்ட்ரோ பண்ணணும். அதாவது அடுத்த நாட்டுக்கிட்ட போய் எங்கள் ஊர் ராணி வந்து இப்போ இப்படி பதவி ஏற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கு கூட அவனுக்கு